நான் கடவுள். காரைக்குடி பேருந்து நிலையம் அரியக்குடி பெருமாள் கோவிலுக்கு செல்வதற்காக பஸ்ஸுக்கு காத்திருந்தேன். அருகில் என் தோழியின் மகள் கடைகளை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். தோழி தனக்கு தெரிந்த ஒருவருடன் நலம் விசாரித்து கொண்டு இருந்தாள். அப்போது என் அருகில் ஒரு குரல். திரும்பி பார்த்தேன். அழுக்கு சேலையும் பரட்ட தலையும் முகத்தில் அதிக சுருக்கங்களோடு வயது முதிர்ந்த பாட்டி. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா, மயக்கமா வருங்கம்மா, காப்பி தண்ணி குடிக்க காசு இருந்தா கொடுங்கம்மா என்றார். என் தோழியின் மகள் முகத்தை சுளித்து வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். நான் ஹேண்ட்பேக்கை திறந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தேன். கண்கள் விரிய வாங்கிய பாட்டி இரு கைகளை மேலே தூக்கி, நீ நல்லா இருக்கணுமா, 7 தலைமுறைக்கும் நோய் நொடியின்றி நல்லா இருக்கணும் வாழ்த்துவிட்டு நகர்ந்தது. அம்மா அம்மா, இங்க வாங்கம்மா, இந்த சித்தி சரியான இழுச்சாவாச்சி அம்மா. அந்த பிச்சைக்கார கிழவி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்ததும் 10 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டாங்கம்மா. என்னை பார்த்து நக்கலா சிரித்தபடி அம்மாவிடம் புகார் செய்தார். நான் இருவரையும் பார்த்து சொன்னேன், என்னை புகழ்ந்து சொன்னதற்காக நான் பணம் கொடுக்கவில்லை. அந்த இடத்தில் எங்கள் அம்மாவை நினைத்து பார்த்து கொடுத்தேன். முதியவர்களுக்கு எப்பவும் கொடுப்பது வழக்கம். ஏன்னா வயசானவங்களுக்கு இனி வேலை செய்து சாப்பிட முடியாது. ஒரு டீ 5 ரூபாய், ஒரு இட்லி 2 ரூபாய். இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் மகளாயிருந்தேன், அவ்வளவுதான். நாம சாமி கும்பிட கோவிலுக்கு போறோம். ஏன் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கையெடுத்து கும்பிட்டு யாசகம் கேட்கத்தான் போறோம். அப்போ நாமளும் ஒரு வகையில பிச்சைக்காரங்க தான். நம்ம கடவுள் முன்னாடி கையேந்தி நிற்கிறோம், அவங்க நம் முன்னாடி கையேந்தி நிற்கிறாங்க. அந்த ஒரு நொடி நாம அவங்களுக்கு கடவுளா தெரியுவோம். அதுதான் கையெடுத்து கும்பிடுறாங்க என்றேன். நான் சொன்னது அந்த பெண்ணுக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆனால் மனதை குத்தியிருக்கும் என்பது உண்மை. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.